நாளைய பலன். நாளைய பலன் 7 ஆகஸ்ட் 2025க்கு உண்டான மேஷம் முதல் மீனம் வரை உண்டான 12 ராசிகளுக்கும் நாளைய பலன். நாளைய பலனை இன்றே தெரிந்து கொள்வதால் நாளைய தினத்தை திட்டமிடலாம் என்பதற்காக இன்றே சொல்லப்படுகிறது. சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து கேளுங்கள். மேஷராசிக்கு நாளைய தினம் மிக அருமையாக இருக்கிறது. மேஷராசிக்கு வீடு, வாகனம், பிரயாணம் மூலமாகவும் தாய் வழியிலும் பணவரவிற்கு ஏற்பாடுகள் நடக்கும். மிக சுகமான நாள். எல்லா பாக்கியங்களையும் அனுபவிக்கலாம். வேலையும் தொழிலும் எப்போது போலவே நடக்கும். சற்று ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மற்றபடி நாளைய தினம், அதாவது 7ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 25வது வருடம் 2025 ஆகஸ்ட் 7ஆம் தேதி நாளை மிக அருமையாக இருக்கிறது. மேஷராசிக்காரர்கள் நாளை தொட்டதெல்லாம் துலங்கும். மிக அருமையான ஒரு நாளாக இருப்பதால் நீங்கள் சூரியனை வழிபட்டு எல்லா நன்மைகளையும் அடையுங்கள். நன்றி, வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நாளைய தினம் 7 ஆகஸ்ட் 2025 உழைப்பு சற்று அதிகமாக இருக்கும். ஆனாலும் கூட அதற்கேற்ற வருமானமும் புகழும் கிடைக்கும். உங்களுக்கு 3ஆம் இடத்து சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பதால் சந்திராஷ்டமம் என்று சொல்லப்படுகிறது. சந்திராஷ்டமமாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த விதமான துயரங்களும் இருக்காது. மிக சுகமாகவே இருக்கும். பிரயாணங்கள் நடக்கும். சிறு சிறு பிரயாணங்கள் இருக்கலாம். தொலைதூர பிரயாணங்கள் இருக்காது. தொழில் சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் இருக்கலாம். மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் மனைவி வீட்டாருடனும் சற்று ஜாக்கிரதையாக பேச்சுவார்த்தையில் சரியாக இருக்க வேண்டும். ஜாக்கிரதையாக இருந்துவிட்டால் மிக நன்றாக இருக்கிறது. நன்றி. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று வேலையை பொறுத்த வரைக்கும், தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு பொன்னான நாள். வேலையில் உயர்வு கிடைக்கலாம், ஊதிய உயர்வு கிடைக்கலாம், தொழில் முன்னேற்றம் நடக்கலாம். மிக அருமையாகவே இருக்கிறது. மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்து தனாதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பதால் மனைவி மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் பணவரவு நிச்சயமாக இருக்கும். பிரயாணங்களின் மூலமாகவும் பணவரவு இருக்கும். வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாட்டு வியாபாரம் நன்றாகவே நடக்கும். நன்றி, வணக்கம். கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு 4ஆம் தேதி, அதாவது நாளை 7ஆம் தேதி 7 ஆகஸ்ட் 2025 வியாழக்கிழமை மிக அருமையாக இருக்கிறது. ஒரு நல்ல சாதனையை செய்யலாம் என்கின்ற அளவிலே உங்களுக்கு மிக அருமையாக தொழிலும் வியாபாரமும் நடக்கும். உங்களுக்கு உண்டான ராசியாதிபதி உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில் இருப்பதால் சற்று நிதானமாக இருக்க வேண்டும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருந்து விட்டால் 7ஆம் தேதியை நன்றாகவே கடத்தி விடலாம். மற்றபடி எந்த குறையும் இல்லை. வணக்கம். சிம்மராசி நண்பர்களே, இன்றைய தினம் நட்பு வட்டாரம் பெருகும். நண்பர்கள் மூலமாகவும் மனைவியின் மூலமாகவும் நல்ல ஆதாயம் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் சிறு சிறு செலவுகள் இருந்தாலும் மிக நன்றாகவே இருக்கிறது. ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி நன்மைகள் நடக்கும் நாள். நன்றாகவே இருக்கும் என்றாலும் ஒரு 60-70% உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். கன்னிராசி நண்பர்களே, உங்களுக்கு லாபாதிபதி 4ஆம் இடத்தில் இருப்பதால் சிறு பிரயாணங்கள் மூலமாகவும் தாயார் வழியிலும் வீடு, வாகனம், நிலம் மூலமாகவும் வருமானத்திற்கு வழி இருக்கிறது. சுகமாக இந்த நாளை கழிக்கலாம். 7ஆம் தேதி வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 7 ஆகஸ்ட் 2025 உங்களுக்கு ஒரு சுகமான பொன்னான நாளாகவே தெரிகிறது. தொழிலில் சிறிது போட்டி பொறாமை இருந்தாலும் அதை வென்று ஜெயித்து வரக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. துலாம் ராசி நேயர்களே, நாளைய தினம் 7 ஆகஸ்ட் 2025 உங்கள் நேர்மைக்கு பாராட்டு கிடைக்கும் நாள். எதையும் சீர்தூக்கி சரியாக பார்த்து நடந்து கொள்ளும் நீங்கள் இன்று வெற்றியாளராகவே தெரிகிறீர்கள். 3ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் உங்கள் தொழிலின் மேன்மையை கொடுப்பார். தொழில் உயர்வு கொடுப்பார். பதவி உயர்வு கிடைக்கும். சுற்றத்தாரிடமிருந்து நன்மைகளே நடக்கும்.
அடிமை தொழில் செய்பவர்களுக்கு மிக அருமையான நாள். தொழில் செய்பவர்களுக்கு சுமாராக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மற்றபடி நன்றாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களே, 7ஆம் தேதி, அதாவது 7 ஆகஸ்ட் 2025 நல்ல சிந்தனையும் நல்ல திட்டமிடலும் நடக்கக்கூடிய நாளாகவே தெரிகிறது. உங்களுக்கு பாக்கியாதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பதால் எல்லா விதமான பாக்கியங்களும், குடும்பத்தில் குதூகூலமும், குடும்பத்தில் சந்தோஷமும் நிச்சயம் கிடைக்கும். குருவினுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருப்பதால், 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால், 2லே சந்திரன் இருப்பதால், குருச்சந்திர யோகம் அமைவதால் உங்களுக்கு இந்த நாள் பொன்னான நாளாகவே தெரிகிறது. நன்றி, வணக்கம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு வாகனத்திலும் பிரயாணத்திலும் சற்று கவனம் தேவை. மற்றபடி உங்களுக்கு பாராட்டும் தேக சுகமும் நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கிறது. பணவரவும் நன்றாகவே இருக்கிறது. உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கும் குரு சந்திரனை பார்ப்பதால் குரு சந்திர யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு ராசியாதிபதியே சந்திரனை பார்ப்பது மிக பொருத்தமாக இருப்பதால் நல்ல நாளாகவே கருதலாம். நன்மைகள் நடக்கும். நன்றி, வணக்கம். மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு புகழ் கிடைக்கும் நாள் இது. நீங்கள் செய்யும் எந்த செயலும் இன்று பாராட்டப்படும். மனைவி மூலமாகவும் மற்றும் மக்கள் மூலமாகவும் உங்களுக்கு சிறு சிறு செலவுகள் இருந்தாலும் இன்று முழுக்கவும் உங்களுக்கு பாராட்டு குவியும். நீங்கள் செய்யும் காரியங்கள் வெற்றியடையும். நன்றி, வணக்கம். கும்பராசிக்காரர்கள், இன்று சிறிது மருத்துவ செலவு இருந்தாலும் மற்றபடி மிக அருமையான நாளாகவே கருதப்படுகிறது. சுறுசுறுப்பு இருக்கும். வெற்றிகள் கிடைக்கும். பேச்சு வன்மை அதிகமாகும். நன்மைகள் நடக்கும் நாளில் 5ஆம் இடத்து குரு 11ஆம் இடத்தை பார்ப்பதால் பணவரவிற்கு பஞ்சமில்லை. தேக சுகத்தை மட்டும் சற்று கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆகாரத்தை கட்டுப்படுத்தி உடலை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீனராசி அன்பர்களே, மிக அமைதியாக இருந்து எல்லா காரியத்தையும் சாதிக்க வேண்டிய நாள் இது. 5 கூடிய சந்திரன் 10ஆம் இடத்தில் இருப்பதால் தொழில் மேன்மை அடையும். தொழில் கிடைக்காதவர்களுக்கு தொழில் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். பூர்வீக வழி சொத்தும் பூர்வீக சம்பந்தமான வரவுகளும் நிச்சயம் இருக்கும். 10ஆம் இடத்து சந்திரன் உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு பணம் இவைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பார். அமைதியாக இருந்து காரியத்தை சாதித்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்து எல்லாரும் தொடர்ந்து கேட்டு பயனடையுங்கள்.